2026 வருடத்துக்கான சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு பாஜகவிலே 4 குழுக்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. 4 கமிட்டிஸ். தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் தான் இருப்பதால் இந்த 4 குழுக்களுமே தீவிரமாக செயல்படும் என்று எதிர்பார்க்கலாம். பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளரான திரு BL சந்தோஷ் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். அதாவது அவருடைய தலைமையிலே நடந்த ஒரு கூட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி இந்த 4 குழுக்களிலே தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலான குழு வெவ்வேறு சமூகங்களை சார்ந்த வெவ்வேறு தலைவர்கள் இடையே பேச்சு நடத்தும். அவர்களோடு அப்படிப்பட்ட சமூக தலைவர்களோடு தொடர்பு கொண்டு பாஜகவை பற்றி விளக்கி கூறி அவர்களின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்யும். தலித் சமூகத்தை சார்ந்த பெண்களின் கல்விக்காகவும் அவர்களை வலிமை பெற செய்வதற்காகவும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் தலைமையிலான குழு முயற்சி செய்யும். வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும். பாஜக தலைவர்களிலே ஒருவரான திரு H. ராஜா அவர்களின் தலைமையிலே கூட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழு சமூக ஊடகங்கள் பற்றிய வேலைகளிலே கவனம் செலுத்தும். அண்ணாமலையாரை சும்மா விடலாமா? அவரிடம் வேலை வாங்காமல் விடலாமா? பாஜக அவரை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கலாமா? எனவே அண்ணாமலையின் தலைமையிலேயும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய தலைமையிலே அந்த குழு பொதுமக்களை தொடர்பு கொள்ளும். நேரடியாகவோ அல்லது ஊடகங்களின் வாயிலாக மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளும். தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலையை பற்றி மக்களுக்கு விளக்கி கூறும். அதாவது தமிழ்நாட்டு அரசியலிலே ஏன் மாற்றம் தேவை, அரசாங்கம் ஏன் மாற வேண்டும், அந்த மாற்றத்துக்கு சரியான வாய்ப்பு எங்களுக்கு, அதாவது பாஜக கூட்டணிக்குத்தான் இருக்கின்றது என்பதையெல்லாம் எடுத்து கூறும். இது ஒரு மிக மிக முக்கியமான முடிவு. BL சந்தோஷ் அவர்கள் மிகச்சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த முடிவின்படி தற்பொழுதைய அரசியல் சூழ்நிலையை பற்றி மட்டுமல்லாமல் அண்ணாமலையின் தலைமையிலான குழு திமுகவை கழுவி கழுவி ஊற்றும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் இதை ஒரு மிக முக்கியமான முடிவு என்று கூறினேன். இதை செய்யவில்லை என்றால் பாஜக தன்னுடைய கூட்டணி தான் ஒரு வலிமையான எதிர்கூட்டணி, திமுகவுக்கு எதிரான கூட்டணி என்கின்ற நம்பிக்கையை மக்களின் மனத்திலே விதைக்கவில்லை என்றால் திமுகவுக்கு எதிரான வாக்குகளிலே ஒரு முக்கியமான பகுதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போய்விடுவதற்கான அபாயம் இருக்கின்றது. எனவே அந்த வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும், கன்சாலிடேஷன். இதை வலிமையோடும் வேகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரே தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்தான். இது நம் அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லப்போனால் எனக்கு லேசான ஒரு சந்தேகம் கூட எழுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு குழுவை, ஒரே ஒரு குழுவை, அண்ணாமலை தலைமையிலான ஒரே ஒரு குழுவை நியமித்து திமுகவை பற்றி வெளுத்து வாங்குங்கள் என்று கூறிவிட்டால், வேறு எந்த குழுவுமே அமைக்கப்படவில்லை என்றால் அண்ணாமலைக்கு மட்டுமே முக்கியத்துவமா என்று மற்ற தலைவர்கள் புலம்பக்கூடும் என்பதற்காகத்தான் மற்ற குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றன என்று கூட எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. இது என்னுடைய சந்தேகம்தான். இதை பற்றி உறுதியாக கூறுவதற்கு இல்லை. அப்படித்தான் செய்திருக்கின்றார்கள் என்று உறுதியாக கூறுவதற்கு இல்லை. ஏற்கனவே பதவியிலே இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அண்ணாமலை தான் என்கின்ற ஒரு கருத்தை மக்களிடையே அவர் நன்றாக பதிய செய்திருக்கின்றார். அது உண்மையும் கூட. அவரை போல் வருமா என்று தான் எல்லோரும் கேட்கின்றார்கள். பாஜகவை தாண்டி கூட அவருக்கு தனிப்பட்ட ஆதரவு மிக அதிகமாக இருக்கின்றது. அவரை தமிழ்நாட்டு பாஜகவின் நவரத்தினம் என்றே கூறிவிடலாம். 9 ரத்தினங்கள், ஒரே ஒரு ஆள்தான், ஆனால் 9 ரத்தினங்களுக்கு சமமானவர். இனிமேல் திமுகவுக்கு தேர்தல் வரையிலே ஒவ்வொரு இரவும் தூக்கமில்லாத இரவாகத்தான் இருக்கப் போகின்றது. சொல்லப்போனால் இப்படி தன்னுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட போகின்றது என்பதை அறிந்தோ அறியாமலோ ஏற்கனவே அந்த வேலையிலே இறங்கிவிட்டார் அண்ணாமலை. 2 விஷயங்களிலே அண்மையிலே திமுகவின் முகத்திரையை கிழித்திருக்கின்றார். கவனிக்கும். இந்த வேலையை அவர் அந்த ஒரு குழுவை நியமித்து அதன் தலைவராக அவர் நியமிக்கப்படுவதற்கு முன்பே செய்திருக்கின்றார். அந்த 2 விஷயங்கள் எவை என்பதை பார்ப்போம். முதலாவது, சட்டமன்றத்திலே அரசாங்கம் அறிவிக்கின்ற அறிவிப்புகள். இப்படிப்பட்ட அறிவிப்புகள் அரசாங்கம் சட்டமன்றத்துக்கு கொடுக்கின்ற உறுதிமொழியாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படித்தான் கருதப்படும். அப்படி கருதப்பட வேண்டும் என்று சட்டம் எதுவும் இல்லாத போதிலும்
இவை இப்படிப்பட்ட அறிவிப்புகள் சட்டமன்றத்துக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற உறுதிமொழிகளாக அமைகின்றன. எனவே தவிர்க்க முடியாத காரணங்கள் ஏற்பட்டால் தவிர அப்படிப்பட்ட உறுதிமொழிகளிலே இருந்து அறிவிப்புகளிலே இருந்து அரசாங்கம் பொதுவாக பின்வாங்குவதில்லை. பொதுவாக பின்வாங்குவதில்லை. அப்படி பின்வாங்கக்கூடாது என்று எந்த சட்டமும் இல்லை. நமது தமிழக திமுக அரசாங்கம் தான் சட்டமன்றத்திலே கொடுத்த அறிவிப்புகளிலே இருந்து 256 அறிவிப்புகளை கைவிட்டிருக்கின்றது. அதாவது அந்த அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட போவது இல்லை. ஏனென்றால் அவற்றை நிறைவேற்றுவது சாத்தியம் இல்லை என்று அரசாங்கம் கருதுகின்றது, கூறுகின்றது. 1 இல்லை, 2 இல்லை, 256 அறிவிப்புகள் சட்டமன்றத்திலே கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள், கிட்டத்தட்ட சட்டமன்றத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். சென்னையிலே நியூ ஆவடி சாலை, அண்ணா சாலையிலே உயரமான கட்டடங்களை இணைக்கின்ற வான்வழி பாலம், ஸ்கை ஓவர் பிரிட்ஜ் என்பார்களே அது, மேலும் பெரம்பூர் பேரக்ஸ் சாலை விரிவாக்கம் போன்றவைதான் அந்த 256 அறிவிப்புகள். ஒரு உதாரணத்துக்காக இந்த 3ஐயும் குறிப்பிட்டேன். மற்றபடி மொத்தம் 256 என்பதை மனத்திலே கொள்ள வேண்டும். இதனால் அண்ணாமலை அவர்கள் திமுகவை சாடு சாடு என்று சாடியிருக்கின்றார். இந்த திமுக அரசாங்கம் மக்களையும் சட்டமன்றத்தையும் தொடர்ந்து ஏமாற்றி வந்து கொண்டிருந்திருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆக இந்த அறிவிப்புகள் எல்லாமே வெட்டியாக விளம்பரத்துக்காக மட்டுமே செய்யப்பட்ட அறிவிப்புகள் என்பது தெளிவு. இந்த திமுகவினர் சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்கின்றார்கள். சொன்னதை செய்யவில்லை. சொல்லப்போனால் சட்டமன்றத்திலே சொன்னதை கூட செய்யவில்லை. சொல்லாததையும் செய்தோம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. சொல்லாமலே இவர்கள் செய்தது ஊர் ஊராக கருணாநிதியின் சிலையை நிறுவியதுதான். சுய விளம்பரம்தான், தங்கள் குடும்பத்தினரை தூக்கி பிடிக்கின்ற செயல்தான் என்கின்ற பாணியிலே அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். சிலர் இப்படிப்பட்ட அறிவிப்புகளிலே எத்தனை நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன என்பதை பாருங்கள், எத்தனை அறிவிப்புகள் கைவிடப்பட்டு இருக்கின்றன என்பதை மட்டுமே பார்க்காதீர்கள் என்று கூறுகின்றார்கள். இது தவறான வாதம். ஏனென்றால் நிறைவேற்றப்படுவதற்கான சாத்திய கூறுகள் எவை எவற்றுக்கெல்லாம் இருக்கின்றன என்பதை ஓரளவாவது ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் சட்டமன்றத்திலே அறிவிப்புகள் வெளியிடப்பட வேண்டும். எனவே எத்தனை நிறைவேற்றப்பட்டன என்பது செய்தி அல்ல, எத்தனை கிடப்பிலே போடப்பட்டன அல்லது கைவிடப்பட்டு விட்டன என்பதுதான் செய்தி. சரியாக ஆராய்ந்து பார்க்காமல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள், சட்டமன்றத்திலேயே கூறியிருக்கின்றார்கள் என்றுதான் கூறுகின்றோமே தவிர எந்த அறிவிப்பும் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது என்று கூறவில்லை. மேலும் இன்னொரு கோணத்திலே இருந்து பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு விவாதம், அதாவது எத்தனை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்று பாருங்கள், எத்தனை அறிவிப்புகள் கைவிடப்பட்டு விட்டன என்பதை மட்டுமே பார்க்காதீர்கள் என்கின்ற வாதம் ஏற்க முடியாதது. உதாரணமாக, ஒருவர் ஒரு சந்தர்ப்பத்திலே பொய் கூறினார் என்றால் அவர் பொய் கூறினார் என்று தான் சொல்ல முடியுமே தவிர அதற்கு முன்பு அவர் எத்தனை உண்மைகளை கூறினார் என்று எவரும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் பார்க்கவும் முடியாது. எனவே இப்படி பேசுவதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு திமுகவை ஆதரிப்பவர்கள் பேசுகின்ற பேச்சே தவிர வாதத்துக்கு எடுபடாது. அண்ணாமலை அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்ற இன்னொரு விஷயம் உரம், ஃபெர்டிலைசர் சம்பந்தப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு நான் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவிலே நாட்டிலே நடந்து கொண்டிருந்த ஃபெர்டிலைசர் ஷார்ட்டேஜ், உர தட்டுப்பாடு பற்றி கூறியிருந்தேன். அதை நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு வந்ததை, கவனத்துக்கு கொண்டு வந்ததை பற்றியும் கூறியிருந்தேன். முழு விவரம் தெரிவதற்கு அந்த வீடியோவை பாருங்கள். இப்பொழுது உரத்தட்டுப்பாடு நீங்கி நமக்கு தமிழ்நாட்டுக்கு உரம் கிடைத்துவிட்டது. குஜராத்திலே இருந்து 1350 டன் யூரியா மதுரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த உரம் எல்லாம் தென் மாவட்டங்களுக்கு, மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியது. ஆனால் மதுரையிலேயே மாட்டிக்கொண்டது. அதையெல்லாம் லாரிகளிலே ஏற்றி மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. காரணம் திமுகவினரின் அடாவடித்தனம். திமுகவை சேர்ந்த திமுகவின் வட்ட செயலாளரான செந்தில் என்பவர் அந்த யூரியா மூட்டைகளை எல்லாம் லாரிகளிலே ஏற்ற விடாமல் தடுத்திருக்கின்றார். 6 மணிக்கு முன்பாக லோடு ஏற்றினால் அதற்கு 100 ரூபாய் கூலி என்றும், 6 மணிக்கு மேல் லோடு ஏற்றினால் அதற்கு 300 ரூபாய் கூலி என்றும் கூறப்படுகின்றது. எனவே அதிக கூலித்தொகைக்கான கமிஷனுக்காக
அவர் இவ்வாறு செய்தார் என்று கூறப்படுகின்றது. யூரியா மூட்டைகள் 4 மணிக்கு முன்பே வந்துவிட்டன. ஆனால் அவற்றை இவர் ஏற்றவிடாமல் செய்துவிட்டார், லாரிகளில் ஏற்றவிடாமல் செய்துவிட்டார். அதனால் அந்த உர மூட்டைகள் எல்லாம் மதுரையிலேயே தேங்கிவிட்டன. இதனால் தென் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இதை திமுக அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் திரு அண்ணாமலை. இந்த விஷயத்தை பற்றி பிரதம மந்திரியாகிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி நாடகமாடினால் மட்டும் போதாது, காரியத்திலே கண்ணாயிருக்க வேண்டும். தொடர்ந்து என்ன நடக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும். தன்னுடைய கட்சிக்காரர்களை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும். உரம் எல்லாம் சரியான நேரத்திலே சரியான இடங்களுக்கு செல்வதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்காக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் ஸ்டாலினுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். சபாஷ் அண்ணாமலை, வாழ்க பாரதம், ஜெய் ஹிந்த்.